நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற எய்ம்லாம் படிக்கல. எல்லா சப்ஜெக்ட்டுமே மேக்ஸிமம் மார்க்ஸ், எங்கேயுமே தப்பு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எய்மா தான் படித்தேன். இப்போ படிக்கிறதுன்னு எடுத்துட்டா சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கு. ஹார்ட் ஒர்க், கான்சன்ட்ரேஷன், பிளானிங், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், மோட்டிவேஷன். இப்போ ஹார்ட் ஒர்க்னா உட்காந்து படிக்கணும் இல்லை, நானா உட்காந்து முட்டிலாம் படிக்கல. காலையில் 6 o'clock மேலே எந்திப்பேன், நைட் 10 or 11 o'clock அவ்வளோதான். உண்மை சொன்னா நான் 12th ஜாலியாக என்ஜாய் பண்ணி படித்தேன். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்னா நம்ம நிறைய டைம் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எப்படி டைம் யூட்டிலைஸ் பண்றோங்கிறது தான். அதான் கான்சன்ட்ரேஷன். நம்ம வந்து தேவையில்லாம டைவர்ட் ஆகக்கூடாது. வெளியே சுத்தலாம், ரிலாக்ஸேஷனுக்கு எங்கேயா போகலாம், லீவ் போகலாம், பட் ஒரு அளவாகணும். மொபைல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, தேவையாக மட்டும் யூஸ் பண்ணுங்க. அடுத்து எப்படி படிக்கணும்னு பிளான் பண்ணி படிங்க. சரி, இது ஷெடியூல் போட்டு படிங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஷெடியூல் போட்டு படிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை படிங்க. அடுத்து செல்ஃப் கான்பிடன்ஸ், என்னால முடியும், நான் வந்து இந்த கொஸ்டின் கரெக்டா எழுதிடுவேன் அப்படின்னு செல்ஃப் கான்பிடன்ஸ் படிங்க. அட் மோட்டிவேஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீச்சர்ஸ் மோட்டிவேஷன், அப்புறம் பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன். இப்போ நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா டீச்சர்ஸ் தான் காரணம். இப்போ சப்ஜெக்ட்ல இருந்து நான் 4 சென்டம்ஸ் அப்படின்னா டியூஷன் மாஸ்டர்ஸ் தான் முழுக்க காரணம். மற்றபடி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னோட ஸ்கூலுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நான் பார்க்கும்போதெல்லாம் உன்னால முடியும், நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குவ அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து டெஸ்ட் நிறைய எழுதணும், எந்த டெஸ்ட்டுமே மிஸ் பண்ணாங்க. அப்புறம் டெஸ்ட் எழுதிட்டு ஏதாவது தப்பு விட்டீங்கன்னா அதை ஃபீல் பண்ணாங்க. இப்போ நானா சில சமயம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ ஃப்ரெண்டு வெங்கட்ராமன் தான் சொல்லுவான், இதெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு, நல்ல வேலை இந்த தப்பு தெரிஞ்சுட்டு அடுத்த இந்த மாதிரி தப்பு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். இந்த ஒரு தடவை தப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னா திருப்பி அதை பண்ணக்கூடாது. அப்போ டெஸ்ட்லாம் டக்குன்னு ஒரு 2 hours முடிக்க பார்க்கணும். 3 hours டெஸ்ட்னா நானும் எல்லா டெஸ்ட்டுமே 2 hours முடிச்சிட்டேன். முதல்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்தே டியூஷன் எல்லா டெஸ்ட்டும் எழுதும் போதே ஸ்பீடா எழுதி பழகணும். அப்பதான் நல்லா ரீசெக் பண்றதுக்கு நல்ல டைம் இருக்கும். டெஸ்ட் அப்போ டென்ஷன் ஆக மாட்டோம். அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் வந்தோம்னா பிசிக்ஸ் வந்து டயக்ராம் முக்கியம். டயக்ராம் முதல்ல இருந்தே போட்டு பாருங்க. அப்புறம் டெரிவேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா அட்டன் பண்ணுங்க. அடுத்து டெஃபினேஷன்ஸ்லாம் அப்படியே புக்ல உள்ள மாதிரி எப்படியே படிச்சுக்கோங்க. அப்புறம் ப்ளூ பிரிண்ட் வந்து ஓரளவுக்கு பாத்துக்கோங்க, அதுக்காக ப்ளூ பிரிண்டே நம்பி போவாங்க. ஸோ வந்து எல்லாத்தையுமே நீங்க மக்க படிக்கணும்னா எல்லாத்தையுமே நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, எந்த லெசனுமே ஒமிட் பண்ணாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே மாஸ்டர் பாண்டியன், நீங்க தெளிவாக உங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு இன்னும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. உங்களுடைய பொழுதுபோக்கு ஏதாவது கண்டிப்பா இருந்திருக்கணுமே இந்த ஓராண்டு காலத்துல. உங்களுடைய பொழுதுபோக்குனா அப்பப்போ டிவி பார்ப்பேன், பட் அதுலயே அடிக்ட் ஆக மாட்டேன். ஒரு ரிலாக்ஸேஷன், அவ்வளவுதான். ஒரு ரிலாக்ஸேஷன், கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். உங்களுடைய பெற்றோர்கள் இருவரும் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்து அனைத்து செயல்பாடுகளையும் உதவி புரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க பெற்றோர்கிட்ட எப்படி இருந்தீங்க? பெற்றோர் நல்லா அவங்க சொல்ற பேச்ச கேட்டு நடந்து நல்லா மரியாதை கொடுத்து நல்லா இருந்தேன். அப்பா அம்மா அவங்கள்ட்ட நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதை வந்து ஒரு உயர்வான ஒரு மரியாதையை தான் இருந்திருக்கும், அப்படிதானே? ஒரு நாள் கூட போங்கம்மா அப்படிங்கிற ஒரு சரிப்போட அப்பாட்ட அந்த மாதிரிலாம் நீங்க இருந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது இல்ல. சோ தாய் தகப்பனுக்கு நம்ம முதல் மரியாதை கொடுத்தாலே வெற்றிக்கு முதல் படி நம்ம ஏரியாஷன் அர்த்தம். கண்டிப்பா. சோ மாணவர்களே, நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தாய் தந்தையருக்கு நீங்கள் வணக்கம் செலுத்துங்கள், உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். அடுத்தது, நீங்க செல்போன் யூஸ் பண்றீங்களா, 2 வீலர் அந்த மாதிரி? இப்போ அந்த 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அது ரொம்பவே இருக்கிறது. செல்போன்ல எப்ப பார்த்தாலும் SMS, இதெல்லாம் அவங்களுடைய படிப்புக்கு உறுதுணையாக இருக்குமா? இல்ல, கண்டிப்பா இருக்காது. அது டைம் வேஸ்ட் தான். டைம் வேஸ்ட் ஆயிருது. டைம் வேஸ்ட். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்களா இந்த ஓராண்டு காலத்துல? கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணது, ஐ மீன் செல்போன் யூஸ் பண்ணிருக்கீங்களாங்கிற கோணத்துல கேட்கல. சும்மா உட்காந்து இன்னைக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோமே, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிப்போமே அப்படின்னு அந்த அந்த ஒரு ஆண்டு காலத்துல அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணது உண்டா? ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அதான் ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணிருக்கேன். ரிலாக்ஸேஷனுக்காக நண்பர் வெங்கட்ராமன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களோ? எல்லா ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே, நீங்க ராமன் லட்சுமணன் போலயே இருக்கிறீங்களே, அதான் கேட்டேன். உங்களுடைய நட்பு மிக சிறந்ததாகவும் இருக்கிறது, கல்வியிலும் இருக்கிறது. நட்பை பார்த்தீங்கன்னா இந்த கல்வியிலும் இருக்கிறது. பாத்தீங்களா, எனக்கு அது சொன்னது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. தப்பா செஞ்சுட்டா ஏன் ஒரி பண்ற, அதையே நினைச்சுக்க, அந்த தப்பு தான் இப்ப ஆழமா பதிஞ்சுட்ட, அது இனிமேதான் நீ பண்ண மாட்டல, பிறகு ஏன் ஒரி பண்ற. அப்படி ஒரு சிறந்த ஒரு நண்பர் மாஸ்டர் வெங்கட்ராமன் சொல்லும் பொழுது எனக்கு அந்த நட்புக்கு இலக்கணம் இவர்களையும் நான் இன்னும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இப்ப
ஒரு ஸ்டேட் ரேங்க் ஒரு பையன் கூட பக்கத்துல இன்னொருத்தன் இருக்கிறான் அப்படின்னா பொறாமை தான் அதிகமா இருக்கும். அவனை வீழ்த்து கட்டதான் எண்ணங்கள் இருக்கும். ஆனா நான் ஆரம்பத்தில இருந்தே பார்த்திருக்கிறேன். வகுப்புல நான் எதிர்பார்த்தது 3 பேர் பிசிக்ஸ்ல சென்டர் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்னு மாஸ்டர் பாண்டியன், 2வது மாஸ்டர் வெங்கட்ராமன், 3வது மாஸ்டர் முரளிதரன் சொல்லி. ஆனா மாஸ்டர் முரளிதரன் வந்து 199 பிசிக்ஸ்ல இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ அவரை அழைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இல்லை என்றால் அவரையும் நான் அழைத்திருப்பேன். படிப்பில் அப்படி ஒரு 3 பேரும் ஒருங்கிணைந்து வேகமாக படிக்கக்கூடிய ஒரு நண்பர்கள். ஸோ என் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு டீம்னு நான் அடிக்கடி அவங்கள சொல்லியிருக்கிறேன். பாண்டியன் படிக்கும் பொழுது அந்த பேட்ச்ல 3 ஸ்டூடெண்ட்ஸும் சென்டம் எடுப்பாங்க அப்படிங்கறத நான் நிறைய பேரண்ட்ஸ்டே நான் வெளியே இருந்து சுத்தி காட்டிடுறேன். அந்த மாணவன் இந்த 3 பேரும் சென்டம் எடுப்பாங்க. இவ்வளவுதான் என்னுடைய கணிப்பு. ஆனால் பாண்டியன் வந்து ஸ்டேட் ரேங்க் எடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் பத்தி எனக்கு ஐடியா இல்லைனால அந்த அளவுக்கு நான் நினைச்சு பார்க்கல. பட் ஸ்டேட் ரேங்க் கிடைச்சோன்னு அவங்க முதல்ல அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ண உடனே அப்படி ஜில்லுன்னு உடம்பு இருந்துச்சு. நம்மள்ட்ட படிச்ச மாணவன் ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிற போது திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு மாஸ்டர் பாண்டியன் ஃபோன் பண்ண எனக்கு ஸ்டேட் ரேங்க் கிடைச்சிருக்கு. இருவரும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பார்க்காம இருக்க முடியாம விரைந்து நானே போய் நேரடியாகவே போய் பார்த்து மகிழ்ந்தேன். இந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திலும் வர வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, மாணவர்கள் இருக்கிறீங்க. சோ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்காகத்தான் நான் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியுள்ளேன்.